மறக்குமோ நினைச்சேன். சூப்பரா இருந்துச்சு, மூவி சூப்பரா இருந்துச்சு. ஓகேவா? என்ன மூவி பார்த்தான்னு தெரியல, பட் கம்மியா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அவ்வளோதான் ஒத்து இல்லை, பார்க்கலாம், ஹீரோயினிக்காக பார்க்கலாம், அது மட்டும் தான் எல்லாருக்கும் சொல்லிருக்கேன் நான். உள்ள ரெஸ்பான்ஸ் பார்த்தாங்க படம், ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி போவாங்க? ஐ திங்க் எல்லாருமே வந்து நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீலிங்கு நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னா, லைக் வேகா தான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. கேபி பாலா காமெடி நல்லா இருக்கு, பிராங்க் ஸ்டார் ராகுல் நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ வெயிட்லெஸ்லாம் பண்ணிட்டாரு, இன்னும் நல்லா இருக்காரு, அவரும் நல்லா பண்ணுவார். இப்போ இந்த படம் மறக்குமா நினைச்சேன். இந்த படம் வந்து தியேட்டர் படம் வந்து ஒத்து இல்லை. நான் ஃபோன் தான் நினைக்கிறேன், சீரியஸாக சொல்ல போனா ஃபோன் தான் நினைக்கிறேன், மற்ற எல்லாம் மியூசிக்லாம் எப்படி? மியூசிக் வந்து நல்லா இருக்கு. தாமரை வந்து எழுதியிருக்காங்க, ரைட்டரு, சாங் ரைட்டர். ஸோ அவங்கள பற்றி தெரியும், ரொம்ப அழகாக எழுதுவாங்க. ஸோ லைக் ரொம்ப அழகாக இருக்கு அவங்க சாங்கும். மறக்குமா நினைச்சோம்னா ஸ்கூல் லைஃப் தாங்க, ஸ்கூல் லைஃப் ஸ்டோரி சரிங்களா. ஆனால் படம் லேக், ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் லேக், போர் அடிக்குது. ஒரு சில டைம் நம்ம வந்து ஒரு 200 கொடுத்து படம் பார்க்க வரோமா, ஜனங்க வந்து மெயினாக ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு ஆசைப்பட வரோம். 200 கொடுத்து வாங்குறேன்னா ஒரு சில டைமில் பாட்டு நல்லா இல்லை, பாட்டு அவங்க யோசிச்சிருந்தா நான் எல்லாருமே லைக் பண்ணுறது ஒரு படம் வரலாம், ஒரு பாட்டுக்காகனா லைக் பண்ணி போவாங்க சரிங்களா. ஆனால் பாட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டுலேயே சொதப்பிட்டாங்க. யாருனா தெரிஞ்சிருந்தா சாம்சி எஸ் யாரா ட்ரை பண்ணிக்கலாம், ஆனால் அதை விட்டுட்டாங்க, தெரிஞ்சு பாட்டில் சொதப்பிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஜனங்க என்ன பண்ண, ஃபோன் இருக்குது எல்லாருமே உட்காந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, புரியுதா இல்லையா. அப்போ படம் பார்க்கல யாருமே. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5 பேர் 6 பேர் தான் படம் பார்த்துருந்தாங்க, அவ்வளோதான். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரை பண்ணிட்டு அவன் உட்காந்து என்ன தான் கதை இருக்கு சொல்லிட்டு நான் பார்க்கறதுக்காக நான் வந்தேன், அவ்வளோதான். பிடிச்ச சீன்ன்றது ஒன்றும் இல்லை, ஹீரோயினி காட்டினது பிடிச்ச சீனு, மற்றபடி எல்லாமே ஒர்த்து இல்லை, எதுவுமே ஒருத்தது. பர்டிகுலராக இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து பர்டிகுலராக அப்படின்னா வந்து ரிவீல் பண்ணலாமான்னு தெரியலையே. சரி, ஓகே. கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு கடைசியாக வந்து ஒரு சீன் இருக்கும், ஒரு க்ளோஸ் அப் ஷாட் ஃபார் ஹீரோயினுக்கு ஒன்று இருக்கும். அது வந்து ரொம்ப அழகாக ஒரு கன்வே பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்போ 2K கிட் வந்து லவ்வாக பார்க்குற ஒரு விஷயம் வந்து அவங்க எப்படி வந்து கை பிடிக்கிறதே லவ்வாக பார்த்துருக்காங்க. லைக் ஒரு பொண்ணு டச் பண்ணுறதே வந்து அவ்வளோ ஒரு ஃபீலிங்காக அந்த விஷுவலை காமிச்சிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. மறக்குமா நெஞ்சம் படம் ஒரு வாட்டி பார்க்கலாம். ரக்ஷன் அண்ணாவோட ஆக்டிங் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் படம் ரஜினி சாரோட ஒரு படம் பண்ணுறாரு, அதுக்கு எப்படியா இருந்தாலும் இந்த இதில் சூப்பராக இருக்குது ஆக்டிங். நெக்ஸ்ட் படத்துக்கு நல்லா இருக்கும் அவரோட ஆக்டிங். சொல்ல வராங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி என்ன சான்ஸ் கிடைச்சா ஜாலியாக இருந்துக்கோங்க அப்படின்றாங்க. படம் வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம். பார்க்கலாம் ப்ரோ, யார் வேணால் வந்து பார்க்கலாம். தனியாக வந்து பாருங்க, ஃபேமிலியோட வந்து பாருங்க, ஜாலியாக பாருங்க. 150 ரூபா கொடுத்து போறீங்க, அவன் ப்ரொடியூசருக்கு வரத்து தான். ஆடியன்ஸாவா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் லேக் ஒரு எதனா வேற எதனா ட்ரை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கு. சாங்ஸ் கன்ஃபார்ம் நான் சொல்றேன், சாங்ஸ் அவங்க வேற யாருன்னா ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் ஜனங்க உட்காந்து பார்த்துருக்கோம். சாங்ஸ் என்னாச்சுன்னா எந்த சாங்குமே நல்லா இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா போர் வச்சிரும், உட்காந்து ஃபோன் நோண்டதான் ஆரம்பிச்சு போய் அவன் பார்த்தாலும் ஃபோன் வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ போர் வச்சிரும்ல நம்மளுக்கு. இப்போ நீங்களே கூட ஒரு படம் பார்க்கணும்னா பாட்டு என்னடா இது படம் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. அதுதான் உண்மை. சாங்ஸ் எதுவும் ஒருத்தர் இல்லை, 2 3 4 இருந்துச்சு நினைக்கிறேன் தெரிஞ்சு, எதுவுமே நல்லா இல்லை. வேற என்ன மியூசிக் எடுத்து போட்டுக்கலாம். லேகா இருக்குன்னா அது பெர்ஸ்பெக்டிவ். நான் வந்து ஸ்லோ ஃபிலிம்ஸ் நிறைய பார்ப்பேன், லைக் பொறுமையாக பார்க்குறேன். நான் பார்ப்பேன், என்னை 3 மணி நேரம் படம் பார்த்தாலும் பார்ப்பேன். ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, சில பேருக்கு பிடிக்காது. ஸோ இதுதான் நான் நினைக்கிறேன், ஒரு ரஷ் ஃபிலிம் பார்த்து ஒரு ஃபிலிம் வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் பேசும்போது அது கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு இல்லையா அப்படின்லாம் தெரியல. பட் அதை வாட்சபிள், ஒரு வாட்டியாச்சும் பார்த்துடலாம் அந்த படத்தை, என்ஜாய் பண்ணி. ஆன்லைன்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு எக்ஸாம் ஒன்று வருது, அந்த எக்ஸாமுக்காக பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா வராங்க, அவ்வளோதான். பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் அதெல்லாம் வேஸ்ட்டு, ஃபேமிலியாக வந்தால் கூட பார்ப்பாங்க, அதுதான். அதுவும் சில பேர் தான், நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க. மறக்குமா நெஞ்சம் ஒன்லைன்னா கம் வாட்ச் இட் கோ, அவ்வளோதான். ஆக்சுவலி சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு போக போக தான் ரீல்ஸ்லாம் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து மைனஸ்ன்னு சொல்கிறத விட இன்னும் ஒர்க் பண்ணியிருக்கலாமோ, எடிட்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் தென் ரைட்டிங் வைஸும் அழகான கேரக்டர்ஸு, பட் அது கன்வே ஆகலையோ அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. 10க்கு அப்புறம் 10க்கு வந்து ஒரு 5.5.
ஆமாம் ப்ரோ, டெக்னிக்கலாக பார்க்கணும்ல, டெக்னிக்கலாக நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. 10க்கு 4 and 5 தரலாம். 4-5 கொடுக்கலாம், அவ்வளோதான். 4-5 ஓகேவா?